Hello everyone. In this session, we are going to see about robot classification or classification of robot. So, what are all the various parameters these robots are gets classified? They are all depending on configuration, which is nothing but physical configuration, and then depends on type of control system, uh, and then sequence of robot, and then generation, first generation, second generation, like that, and then servo non-servo robots comes under the motor mechanism or using, and then point to point or continuous controlling robots. So these are the parameters classifying the robots. So robot classification based on physical configuration. So in this video நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ரோபோட் கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் ஃபிசிக்கல் கன்ஃபிகரேஷன். ஸோ மற்ற கிளாசிஃபிகேஷன் எல்லாம் நம்ம ஃபர்தர் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ ஃபிசிக்கல் கன்ஃபிகரேஷன் எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னா வித் த ஹெல்ப் ஆஃப் ஜாயிண்ட் நோட்டேஷன் ஸ்கீம். ஸோ ஜாயிண்ட் நோட்டேஷன் ஸ்கீம் அப்படின்னா என்னென்னா, ஸோ ரோபோட்டோட வெரி ஃபஸ்ட்டு மூமெண்ட் எங்கேருந்து ஆரம்பிக்குதோ அந்த ஜாயிண்ட்லேருந்து அந்த மூமெண்ட்டோட லெட்டர்ஸை வச்சு டெசிக்னேட் பண்ணி கொடுக்கறது தான் ஜாயிண்ட் நோட்டேஷன் ஸ்கீம். So in this physical configuration, there are types, and they are Cartesian configuration, cylindrical configuration, polar configuration, joint arm configuration, and SCARA. So one by one பார்க்கலாம். So first classification, Cartesian configuration. So Cartesian configuration consists of links connected by linear joints. So இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா gantry robots. So இதோட இமேஜ் நீங்க பார்க்கலாம். ஸோ எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா மூமெண்ட் எக்ஸ் ஒய் அண்ட் இசட் டைரக்ஷன் தே ஆர் இன் அ லீனியர் மோஷன். ஸோ கார்டீசியன் ரோபாட்ஸ். ஸோ இந்த ரோபாட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிரிஸ்மேட்டிக் லிங்க்ஸ் 3 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பிரிஸ்மேட்டிக் லிங்க்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, லீனியர் மூமெண்ட்ஸ். ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிரிஸ்மேட்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரோபாட்ஸ் யூஸ் பண்ணி என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னா பிக் அண்ட் பிளேஸ் ஒர்க்கு, அசம்பிளி ஆப்ரேஷன்ஸ், ஹேண்ட்லிங், மெஷின் டூல்ஸ், ஆர்க் வெல்டிங் எக்ஸெட்ரா. ஸோ இது எல்லாமே வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் கார்டீசியன் robots. ஸோ இது வந்து ஃபிசிக்கல் கன்ஃபிகரேஷனில் ஃபஸ்ட்டு டைப்பு. ஸோ இதோட மோஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா அலாங் எக்ஸ் டைரக்ஷன், ஒய் டைரக்ஷன், இசட் டைரக்ஷன் இன் அ லீனியர் மோஷன், அண்ட் த லீனியர் பாத் இஸ் நத்திங் பட் prismatic. Okay, and then what are all the advantages and disadvantages of Cartesian robots? So ability to do straight line insertion into furnaces. So straight line insertion is nothing but இதோட பாத் வந்து லீனியராக இருக்கிறதுனால தான். and then easy computation and programming. So உங்களோட பாத் லீனியராக இருக்கிறதுனால whatever may be the direction, it comes under only x, y and z, and so it will be very easy for computation and programming. And then most rigid structure for given length. And then what are all the disadvantages? Requires large operating volume, and then exposed guiding surfaces require covering in corrosive or dusty environments, can only reach front of itself, access hard to see. So disadvantages என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸோ லீனியர் பாத்தில் ஒர்க் பண்ணுறதுனால ஸோ இதோட ரீச் எப்படி இருக்கும் அப்படின்னா இன் ஃப்ரண்ட் ஆஃப் அதோட ஜாயின்ஸ். ஸோ அதில் தான் இருக்க போகுது. அண்ட் தென் லார்ஜ் ஆப்ரேட்டிங் வால்யூம். ஸோ முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா லார்ஜ் ஆப்ரேட்டிங் வால்யூம் ஆஸ் பிகாஸ் ஆஃப் கார்டீசியன் கன்ஃபிகரேஷன். அண்ட் தென் கவரிங் இன் கரோசிவ் ஆர் டஸ்டி என்விரான்மெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி என்விரான்மெண்ட்ஸ்லாம் ஸோ இதை இந்த கைடிங் சர்ஃபேசஸ், ஸோ அதோட கைடிங் சர்ஃபேசஸ் எப்படின்னா இந்த லீனியர் பாத்தில் இருக்கிறதுனால ஸோ அதில் டஸ்டி என்விரான்மெண்ட்டோ கரோசிவ் என்விரான்மெண்ட்டோ இருக்குது அப்படின்னா ஸோ அதோட ஒர்க்கபிலிட்டி ரெடியூஸ் ஆகும். and then access hard to seal. ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கலாம் இந்த கார்டீசியன் கன்ஃபிகரேஷனுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோஆர்டினேட் மெஷரிங் மிஷினும் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப் இருக்குது, ஹரிசாண்டல் ஆர்ம், வெர்டிக்கல் ஆர்ம், இந்த மாதிரி நிறைய டைப் இருக்குது. ஸோ இந்த லீனியர் பார்த்தா இருக்கக்கூடிய சிஎம்எம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதோட கைடிங் சர்ஃபேசஸை we have to calibrate in a frequent manner, and so the measurements will be in a correct manner. So another classification is cylindrical configuration. ஸோ இங்கே நீங்கள் ஒரு வீடியோ ப்ளே ஆகுது பார்க்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய் டைரக்ஷனில் இதோட பாத் லீனியராக இருக்குது. அண்ட் தென் பேஸ்
it will be in a rotating motion, and so it is named as cylindrical configuration. So the base rotary joint, and then x and y movement linear path வந்து linear with the help of linear joints. So இதை உங்களோட வீடியோவில் பாருங்க. இப்போ பார்க்கும்போது இந்த பிக் அண்ட் பிளேஸ் ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் தென் R2P ஜாமெட்ரி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு ரொட்டேஷன் அண்ட் தென் ரெண்டு பிரிஸ்மேட்டிக். பிரிஸ்மேட்டிக் இஸ் நத்திங் பட் லீனியர் பாத். இந்த வெர்டிகல் மோஷன் ஸ்ட்ரோக்னு சொல்கிறாங்க, அண்ட் தென் ஹரிசாண்டல் மோஷன் ரீச்னு சொல்கிறாங்க, அண்ட் தென் ரொட்டேஷனல் மூமெண்ட்ஸ் ஃபார் த பேஸ் ஸ்விங் ஆப்ஷன். ஸோ இப்போ இதனால் உங்களுக்கு இப்போ இதோட டோட்டல் இதை 3Dயாக கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா cylindrical work envelope. ஸோ இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா cylindrical arm geometry, cylindrical configuration அப்படின்னு சொல்கிறாங்க. And then cylindrical robots oda other things என்னென்ன, ரெண்டு prismatic joints, ஒரு rotary joints. ஸோ இதை எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா handling at die casting machines, assembly operations, handling machine tools, spot welding. ஸோ இந்த பர்பஸஸ்க்குலாம் இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த cylindrical configuration robots யூஸ் பண்ணுறாங்க. And then what are all the advantages and disadvantages of cylindrical robots? Can reach all around itself, rotational axis, easy to seal, relatively easy programming, rigid enough to handle heavy loads through large working space, good access into cavities and machine openings. So disadvantages pathina can't reach above itself, linear axis is hard to seal, won't reach around obstacles, exposed to drives are difficult to cover from the dust and liquids. So advantages ingiradhu onno நம்ம கஷ்டப்பட்டு புரிஞ்சிக்கிற மாதிரி கிடையாது. பட் டிஸ்அட்வான்டேஜஸ்ங்கிறது கான்ட் ரீச் அபவ் இட் செல்ஃப் அப்படின்னா அதோட ஒர்க் வால்யூம் என்வலப் அப்படின்னு ஒரு இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ பியாண்ட் தட் ஒர்க் வால்யூம் இட் கேனாட் பி ஏபிள் டு ரீச். ஸோ அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். அண்ட் தென் லீனியர் ஆக்சஸ் இஸ் ஹார்ட் டு சீல். ஸோ லீனியர் பார்த்துன்னு வந்தாலே ஸோ அதை சீல் பண்ணுறது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அண்ட் தென் ஓன்ட் ரீச் அரவுண்ட் அப்டக்கிள்ஸ். ஸோ அப்டக்கிள்ஸ் அப்படிங்கிறது நியர்பை மெஷர்மெண்ட்ஸோ இல்லை ஒரு ஒர்க் பண்ணும்போதோ எதர் எனி டிஸ்டர்பன்சஸ் இட் cannot be reached. And then exposed drives are difficult to cover from dust and liquids. So whatever the work and whatever the machines we are using, ஸோ அதோட அந்த மூமெண்ட்ஸ் மோஷன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா ஜாயின்ஸுமே ஃப்ரீ ஃப்ரம் அப்டக்கிள்ஸ், ஃப்ரீ ஃப்ரம் டஸ்டர் அண்ட் தென் கரோசிவ் என்விரான்மெண்ட்ஸ் ஃப்ரீ ஃப்ரமாக இருந்தால் மட்டும்தான் ஸோ அதோட work will complete in a 100% efficient manner. And then robot classification la aduthu paaka poradhu polar configuration. So idoda work space eppadi irukum appadina spherical shape. So spherical shape அப்படிங்கும்போது இதோட motions எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா twisting joint, rotary joint, linear joints. So இப்போ ரோட்டரிக்கும் ரொட்டேஷனல் கோட் ட்விஸ்டிங்க்கு என்ன சார் டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும் what is meant by that twisting and rotary differences. ஸோ இதில் பாருங்கள் ஸ்பெரிக்கல் ஆர்ம் ஜாமெட்ரிக்கு உங்களுக்கு ஒரு வீடியோ ப்ரெசன்டேஷனும் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரிஸ்மேட்டிக் ஜாயிண்ட் அண்ட் ரெண்டு ரோட்டரி ஜாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் 2RP ஜாமெட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. பேஸ் பாருங்கள் இட் இஸ் அண்டர் ரோட்டரி அண்ட் தென் ஷோல்டர், அந்த ஷோல்டர் தான் என்ன அப்படின்னா ட்விஸ்டிங், அண்ட் தென் ஆர்ம் இஸ் நத்திங் பட் prismatic joint linear. So இதோட ஒரு எக்ஸாம்பிள் தான் ஆர்க் அண்ட் ஸ்பாட் வெல்டிங். ஸோ இப்போ இதில் பார்க்கலாம் நீங்கள் வெல்டு பண்ணுது. ஸோ இதில் வெல்டு சர்ஃபேசஸ் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருந்தது, இட் கம்ஸ் அண்டர் என்ன டிஃபரெண்ட் ஜாமெட்ரி. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும்போது இனிஷியல் லீனியராக ஸ்டார்ட் ஆகிற அண்ட் தென் இட் ஃபாலோஸ் அ கர்வ்டு பாத். ஸோ அதுதான். அண்ட் தென் வேற எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஹேண்ட்லிங் அட் டை காஸ்டிங் ஆர் ஃபெட்லிங் மிஷின்ஸ், ஹேண்ட்லிங் மிஷின் டூல்ஸ் அண்ட் ஆர்க் வெல்டிங் ஆர் ஸ்பாட் வெல்டிங். ஸோ இப்போ இங்கே கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னா ஆர்க் ஆர் ஸ்பாட் வெல்டிங் தான். ஸோ இதோட ஒர்க் வால்யூம் அந்த ஒர்க் நிலப்பு எப்படி இருக்குன்னா இன் ஷேப் ஆஃப் ஸ்பெரிக்கல். ஸோ இதில் பார்க்கலாம் பேஸ் வந்து ரிவால்வ் ஆர் ரொட்டேட் ஆகும் அண்ட் தென் ஷோல்டர் ட்விஸ்டிங் மோஷன் அண்ட் தென் அந்த வெல்டு டூல் பிடிச்சிருக்கிறது வந்து லீனியர் மோஷனை
follow பண்ணுது. And so the geometry is nothing but spherical arm geometry. So இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா polar robots அப்படின்னும் சொல்றாங்க. And then what are all the advantages and disadvantages of spherical or polar robots? So large working envelope இதோட advantage முக்கியமான ஒரு இது என்ன அப்படின்னா large working envelope. So when compared to cylindrical robots அதோட work envelope தவிர வேற எங்கேயுமே அதோட movements இருக்காது. பட் இங்க பாத்தீங்கன்னா large working envelope because of spherical path. And then two rotary drives are easily sealed against liquids or dust. So இப்போ linear motion அப்படிங்கும்போது தான் அங்க இந்த டஸ்டோ லிக்விடோ கரோசிவ் என்விரான்மெண்ட்டை சீல் பண்ண முடியாது. பட் இன் கேஸ் ஆஃப் ரோட்டரி இட் கேன் பி சீல்டு. அண்ட் தென் டிஸ்அட்வான்டேஜஸ் காம்ப்ளெக்ஸ் கோஆர்டினேட்ஸ் மோர் டிஃபிகல்ட் டு விஷுவலைஸ் கண்ட்ரோல் அண்ட் ப்ரோக்ராம் எக்ஸ்போஸ் டு லீனியர் டிரைவ் லோ அக்யூரசி. ஸோ காம்ப்ளெக்ஸ் கோஆர்டினேட்ஸ் அப்படிங்கிறது போலார் அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா இட் கம்ஸ் அண்டர் டீட்டா அண்ட் தென் லென்த்து. ஸோ இது எல்லாமே தான் வரும். ஸோ காம்ப்ளெக்ஸ் கோஆர்டினேட்ஸாக இருக்கும்போது என்ன அப்படின்னா ஸோ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு விஷுவலைஸ் control and program the work, and then exposed to linear drive and then low accuracy. So உங்களுக்கு complex coordinates னு வந்துட்டாலே அங்க accuracy எப்படி இருக்கும் லோவா தான் இருக்கும். And then so இந்த designation எப்படி கொடுக்காங்க TRL TRR அப்படின்னா Tங்கிறது translatory twisting, and then Rங்கிறது rotatory, Lங்கிறது linear. ஸோ அதுதான் TRL TRR அப்படிங்கிறதுலாம் அதோட டெசிக்னேஷன். ஸோ இப்போ இந்த TRL அப்படின்னா அதோட பேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ட்விஸ்டிங் மோஷனில் இருக்கும். அண்ட் தென் அடுத்த ஃபர்தர் ஜாயிண்ட் வந்து ரோட்டரி மோஷனில் இருக்கும். அதுக்கு அடுத்த கன்செக்யூட்டிவ் ஜாயிண்ட் வந்து லீனியர் மோஷனில் இருக்கும். ஸோ அதுதான் TRL அப்படிங்கிறாங்க. ஸோ இதை தான் ஜாயிண்ட் நோட்டேஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேஸ் அதோட மூமெண்ட் தான் ஃபர்ஸ்ட் திங் டெசிக்னேஷனாக எடுத்துப்பாங்க. ஸோ இப்போ இந்த TRL அப்படின்னா T ஃபார் பேஸோட மூமெண்ட் எப்படி இருக்கும், அண்ட் தென் பேஸுக்கு அப்புறம் வரக்கூடிய ஜாயிண்ட் என்ன மூமெண்ட்ல இருக்கும், அண்ட் தென் கன்செக்யூட்டிவ் ஜாயிண்ட்ஸ். ஸோ அப்படிதான் இங்க டெசிக்னேஷன் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பண்றதுக்கு நேம் தான் ஜாயிண்ட் நோட்டேஷன் scheme. Robots with the designation TRL are also called spherical robots. Those with the designation TRR are also called articulated robots. So for articulated robots அப்படின்னா ஸோ அதோட பேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா twisting motion, and then further consecutives வரது எல்லாமே ரோட்டரி மோஷன்ல இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற டைப் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆர்டிகுலேட்டட் ரோபாட். ஸோ ஆர்டிகுலேட்டட் ரோபாட் எதுக்கு க்ளோஸா இருக்கு அப்படின்னா ஒரு ஹியூமன் ஆர்முக்கு. ஸோ இந்த ஜாயிண்டட் ஸ்பெரிக்கல் ஆர்ம் ஜாமெட்ரி இது பாருங்க, காம்பினேஷன் ஆஃப் சிலிண்ட்ரிக்கல் அண்ட் ஆர்டிகுலேட்டட் கன்ஃபிகரேஷன். ஸோ இப்போ சிலிண்ட்ரிக்கல் கன்ஃபிகரேஷன்னா என்ன பார்த்தோம், நம்ம எல்லாமே லீனியர் மோஷன், எக்ஸ் அண்ட் ஒய்னு லீனியர் மோஷன், பேஸ் மட்டும் ரோட்டரி மோஷன். ஸோ அப்போ எப்படி இருக்கும் RLL அப்படின்னு இருக்கும். ஸோ அதோட ஜாயிண்ட் நோட்டேஷன் ஸ்கீம். அண்ட் தென் ஆர்டிகுலேட்டட் இப்போ தான் பார்த்தோம் TRR. ஸோ இது ரெண்டுத்தோட காம்பினேஷன் இருக்கிறது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜாயிண்டட் ஆர்ம் ஜாமெட்ரி. ஸோ இதில் பாருங்க 3R ஜாமெட்ரி ரெவல்யூட் கோஆர்டினேட் சொல்றாங்க. ஸோ ரோட்டரி மோஷன் வந்து பேஸில் இருக்கு. அண்ட் தென் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஷோல்டர், ஸோ ஷோல்டர் பார்க்கும்போது எப்படி இருக்கு ரொட்டேஷனல் மோஷன். அண்ட் தென் எல்போ, ஸோ அதுவும் எப்படி இருக்கு ரொட்டேஷனல் மோஷன். ஸோ அதனால தான் 3R ஜாமெட்ரி அப்படிங்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கிறதுனால அதோட ஒர்க் என்வலப் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ ஸ்பெரிக்கல் ஒர்க் என்வலப். ஸோ இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜாயிண்டட் ஸ்பெரிக்கல் ஆர்ம் ஜாமெட்ரி அப்படிங்கிறாங்க. ஆர்டிகுலேட்டட், ஸோ ஆர்டிகுலேட்டட் அப்படிங்கிறது RRR. ஸோ அதோட மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா RRR. And then so இப்போ 3 rotary joints minimum இருக்கிறது என்ன சொல்றாங்க அப்படின்னா articulated robots ன்னு சொல்றாங்க. So where they are used in assembly operation, welding, weld sealing, spray painting, handling and die casting or fettling machines. So இதெல்லாம் இந்த articulated robots அதிகமா பயன்படுது. And then what are all the advantages and disadvantages of articulated robots? So all rotary joints allows for maximum flexibility. So இப்போ rotary joints அப்படிங்கும்போது and in case of minimum 3 இருந்தால் தான் நம்ம articulated சொல்லுவோம்.
ஸோ நமக்கு இருக்கிறது பேசிக்காக 3-dimensional x, y and z direction. ஸோ இப்போ இது அப்படி இருக்கும்போது அதோட ஃப்ளெக்சிபிலிட்டி எப்படி இருக்குன்னா at the maximum level any point in total volume can be reached. ஸோ இப்படி இருக்கிறதுனால நம்ம எந்த ஒரு கோஆர்டினேட் வேணாலும் ரீச் பண்ண முடியும். all joints can be sealed from the environment because there is no linear path. And what are all the disadvantages? Extremely difficult to visualize, control and program. ஸோ இதோட ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகமாக இருக்குது and then reach அதிகமாக இருக்குங்கிறதுனால ஸோ விஷுவலைஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறதும் டிஃபிகல்ட் தான். ரெஸ்ட்ரிக்டட் வால்யூம் கவரேஜ். ஸோ இந்த எப்படி ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது அப்படின்னா ரொட்டேஷனல் மூவ்மெண்ட் அப்படிங்கிறதுனால ஸோ மேக்ஸிமம் ரீச் எங்கே இருக்கும் அப்படின்னா அந்த ரோட்டரி மோஷன்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ லீனியர் பார்த்து அப்படின்னா ஸோ அதோட at the end effector there will be a joint to provoke linear path and so the work envelope can be increased. But in case of rotary motions or rotary path, what are all the joints following? So the reach enga irukum appadina adoda rotary motions irukkiradhu mattumda and so low accuracy. So most important robot in the robotic industry is SCARA, selective compliance articulated robot arm robots அப்படினு சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 parallel ரோட்டரி ஜாயின்ஸ் இருக்கும். ஸோ இது எதுக்கு அப்படின்னா பிக் அண்ட் பிளேஸும் அசம்பிளி ஆப்ரேஷன்ஸ்க்கும். யூ கேன் see that in a வீடியோ. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பார்க்குறது ஜாயின்ஸ். ஸோ இப்போ இந்த க்ரீன் கலர் இருக்கிறது பாருங்கள் அண்ட் தென் ப்ளூ கலர். ஸோ ப்ளூ கலர் ஜாயிண்ட் அப்படிங்கிறது லீனியர் அண்ட் தென் க்ரீன் கலருங்கிறது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆங்குலர். ஸோ இந்த ஜாயின்ஸு யூஸ் பண்ணி தான் இந்த பிக் அண்ட் பிளேஸ் ஒர்க்கும் அசம்பிளி ஆப்ரேஷன்ஸும் பண்ணுறாங்க. ஸோ இதில் 2 parallel ரோட்டரி ஜாயின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பாருங்கள் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ அண்ட் த பாத் ஆர் த ரீச் கேன் பி அப்டைன்டு ஃப்ரம் திஸ் SCARA robot is explained now. That orange area is nothing but the reach of this robot. ஸோ இது வந்து ஒர்க் என்வலப்பு. ஸோ இப்போது இதோட இது பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீடு இருக்கும், ஹை ஃபோர்ஸஸ் வித் இன் த வெர்டிகல் டைரக்ஷன், ஃபாஸ்ட் ரிப்பீட்டபிள் பாயிண்ட் டு பாயிண்ட் மூமெண்ட்ஸ். ஸோ அப்ளிகேஷன்ஸ் எங்கே அப்படின்னா பிக் அண்ட் பிளேஸும் அசம்பிளி ஆப்ரேஷன்ஸ். And then advantages and disadvantages of SCARA robots. So high speed, high access, rigid, large work area, moderately easy to program. So and so it is very famous in robotics industry. And then disadvantages, limited applications. So ஏன் அப்படின்னா பிக் அண்ட் பிளேஸ் அசம்பிளி ஆப்ரேஷன்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். And then 2 ways to reach point, difficult to program offline, highly complex arm. Highly complex arm because of that parallel joint mechanisms. So அதனால தான் so complex. And then work volume, spatial region within which the end of the robot can be manipulated. So இப்போ நீங்கள் இந்த டயக்ராமில் பார்க்கலாம் என்ன அப்படின்னா இந்த ப்ளூ கலர் இருக்கிற இந்த ஏரியாஸ் எல்லாம் அப்படின்னா ஸ்பேஷியல் ரீஜன் வித் திஸ் மேனிபுலேட்டர் தே கேன் ரீச் ஃபார் டு டூ த டாஸ்க் டிட்டர்மைன் பை ஃபிசிக்கல் கன்ஃபிகரேஷன்ஸ். ஸோ இப்போ இந்த ஒர்க் வால்யூம் அப்படிங்கிறது எப்படிலாம் கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னா மெஷர் பண்ணோம் அப்படின்னா வித் ஹெல்ப் ஆஃப் ஃபிசிக்கல் கன்ஃபிகரேஷன். ஸோ இப்போ சிலிண்ட்ரிக்கல் கன்ஃபிகரேஷன் அப்படின்னா ஸோ நம்ம பார்த்துருப்போம் அந்த வீடியோவில் எக்ஸ் அண்ட் ஒய் டைரக்ஷனில் இருக்கும், அந்த பேஸ் ரோட்டரி மோஷனில் இருக்கும், அதனால் அதை சிலிண்ட்ரிக்கல்னு சொல்லுவோம். அண்ட் தென் ஸ்பெரிக்கலுக்கு அந்த ஒரு ஆர்க் ஆர் ஸ்பாட் வெல்டிங் ஒரு ரொபாட் பார்த்துருப்போம். ஸோ அதெல்லாம் அந்த டிபெண்ட்ஸ் அப்பான் ஃபிசிக்கல் கன்ஃபிகரேஷன். அண்ட் தென் சைஸ், number of axis, robot mounted position, overhead gantry, wall mounted, floor mounted, on tracks. ஸோ இப்போ இந்த ஆன் ட்ராக்ஸ் அப்படின்லாம் அசம்பிளி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ளோர் மவுண்டட் அப்படிங்கிறதுலாம் ஆல்சோ அசம்பிளி பர்பஸ் அண்ட் பிக் அண்ட் பிளேஸ் areas. And then overhead gantry is mainly for pick and place. Limits of arm and joint configurations, the addition of an end effector can move or offset the entire work volume. So addition of an end effector is nothing but the least joint on the robotic arm to do the spatial resolution. So the previous video le paathirpom. So idu vandu initial point and then adjacent position idu. So target point ku nearer evlo thooram irukko adha nama accuracy nu solluvom. And then initial position to adjacent position இருக்கிறத resolution அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இது வந்து லாஸ்ட் ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். what is meant by accuracy? 1/2 of the distance between two adjacent resolution point. So இது first resolution point, the second resolution point. So இந்த ஒரு half, இந்த ரெண்டு ரெசல்யூஷனுக்கும் ஒரு halfல இருக்கிறதா என்ன சொல்றாங்க அப்படின்னா accuracy.
so affected by mechanical inaccuracies. So இப்போ accuracy எப்ப அதிகமா இருக்கும் அப்படின்னா ரெண்டு adjacent positions ஓட distance கம்மியாகும்போது so இப்போ இந்த accuracy ஓட region கம்மியாகும், which means the accuracy will be very high. If the distance is getting more and more, then the accuracy will be less, and also increase in resolution also reduces the accuracy. And then repeatability, ability to position back to a point that was previously taught. So repeatability errors from a random variable, mechanical inaccuracies in arm wrist components, large robots have less precise repeatability values. So இப்போ repeatability அப்படிங்கிறத repeat, ஸோ நம்ம திருப்பி பண்ணக்கூடியது. ஸோ ஒரு பொசிஷன் டார்கெட் பண்ணுறோம், ஸோ ஈவன் என்னோட லேசர் பாயிண்டர் இங்கே வச்சுருக்கேன் இல்லையா, ஸோ இப்போ இது ஒரு பாயிண்ட்டு, ஸோ நான் வெளியில் போயிட்டு திருப்பி இதே பாயிண்ட்டுக்கு வர்றதுக்கு எவ்வளோ அக்யூரேட்டாக நான் வர்றேன் அப்படிங்கிறது தான் repeatability. And with the help of many number of trials we can able to measure this parameter repeatability. And larger robots will have less precise repeatability values because of larger equipments or larger movements produced. So weight carrying capacity, the lifting capability provided by manufacturer doesn't include the weight of the end effector. So usual range என்ன அப்படி இருக்குன்னா 2.5 lb to 2000 lb. So in terms of இங்கே வந்து weight என்ன சொல்றாங்கன்னா in terms of lb ல measure பண்றாங்க. Condition to be satisfied என்ன அப்படின்னா load capability வந்து total weight of workpiece plus weight of an end effector plus safety range. So அதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா load capability of the robot. So total weight of workpiece என்ன இருக்கோ அதையும் bear பண்ணணும் plus weight of an end effector. So end effector ஒரு weight இருக்கும், ஸோ அதையே அந்த செல்ஃப் வெயிட்டே அதை கேரி பண்ணணும். அண்ட் தென் சேஃப்டி ரேஞ்ச், ஸோ இது எல்லாமே சேஃப்டி ரேஞ்சும் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் the work will be done in a good manner. So with this we will came to an end, and in the further video we will see about other topics in the robotics. So do subscribe the channel for future videos. Thank you.